ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் எடுக்கிறதுல நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி இந்த வீடியோனுடைய முதல் பார்ட்டில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது பார்ட்டில் ரயில்வே ஜங்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர்ஸை நம்ம பயன்படுத்துறதுல என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்னென்ன குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ மூணாவது வீடியோ, இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீரின்றி அமையாத உலகு. ஆனால் உலகத்திலேயே அதிகமாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அதுவும் அந்த நீர் தான். பயணிகளுக்காக ரயில்வே செய்யக்கூடிய ஒரு மகத்தான சேவையில் முக்கியமானது தண்ணீர் சப்ளை தாங்க. ஒரு மகத்தான உன்னத நோக்கத்துக்காக ரயில்வே நமக்காக தண்ணீர் சப்ளை செய்தாலும் கூட நாம் அதை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு ட்ரெயின்லேயுமே எல்லா கோச்லேயும் ஒரு வாஷ் பேசின் வச்சுருப்பாங்க. இது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், கை கழுவிக்கலாம், வாய் குப்பளிச்சுக்கலாம். நம்ம கொண்டு போன உணவை ட்ரெயின்லேயே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரங்களை அதுலேயே கழுவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஜங்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேப்ஸ் இருக்குங்க. ஒன்று குடிநீர்னே எழுதி டேப்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த ஆஃபீஸ் பில்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓரமாகவே வச்சுருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் டேப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே அங்கங்கே இருக்கும். டேப்ஸுமே 2 வேறுபட்ட நோக்கங்களுக்காக வச்சுருக்கிறாங்க. ஒன்று குடிநீர், அது எழுதியிருக்கிறதுனால நமக்கு அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியும். லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி பண்ணுறவங்க ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும் அப்படின்னா இறங்கி இந்த குடிநீரை நம்ம வாட்டர் பாட்டில்ஸில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இன்னொன்று பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேப்ஸை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை வாய்க்கு புளிக்கிறதுக்கோ இல்லை வேறு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அதாவது கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயுமே பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இருக்கும். பட் இது ஒன்லி ஃபார் குடிநீர். நீங்கள் அதில் முகம் கை கால் கழுவுறதோ அல்லது வாய் குப்பிளிச்சு கொட்டுறதோ இல்லை சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவுறதோ தவறு. ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேப் பக்கத்தில் குடிநீர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ கை கால் கழுவுறதோ அல்லது வாய் குப்பிளிக்கிறதோ பாத்திரங்களை கழுவுறதோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது ரயில்வே சட்டப்படி தவறு, பனிஷபிள், ஃபைன் போடுவாங்க. பட் இதை ரயில்வே ஸ்டேஷனில் பெருசாக யாரும் கண்டுக்கிறதில்ல. அதுக்காக அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நாம் இந்த தவறுகளை செய்யக்கூடாது.